இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை செவ்வாயன்று அனுப்பினார். அதில் டிசம்பர் 28, 29 தேதிகளில் 40 தமிழக மீனவர்களையும், ஜனவரி 2 தேதி மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சிறைகளில் 250 மீனவர்கள் நீண்ட நாளாக வாடுவதையும், இலங்கை வசமுள்ள அவர்களது படகுகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு நாசமாகி வருவதையும் பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தும் தாக்குதல் விவகாரத்தில் உரிய முறையில் தலையிடாமல் ஆரம்பம் முதலே வேடிக்கை பார்த்து வருவதாகவும், உள்நாட்டு மீனவ சமுதாயத்தின் துன்பத்தை உணர்ந்து கொள்ள மனமில்லாமலும் இருப்பதாக மத்திய அரசை ஜெயலலிதா கடுமையாக சாடியுள்ளார். மீனவர்களை மீட்க கோரி தான் பலமுறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செயல்படாமல் இருப்பதால் மீனவ சமுதாயம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சீற்றமடைந்திருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். எனவே இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 250 மீனவர்களையும், 2 தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட 25 மீனவர்களையும் விடுவிக்க தூதரக அதிகாரிகள் மூலமாக உறுதியான நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவதாக கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வசம் இருக்கும் 84 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் எனவும் பிரதமரை அவர் வலியுறுத்தியுள்ளார்.